ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி நம்ம பலன்களை பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. பொதுவாக மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஸோ அத்தகைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தெளிவான முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மார்ச் மாதம் இந்த மீனராசி நம்மளுடைய ராசிதான் பார்த்திக்கூடிய குரு பகவான் 4 அமர்ந்திருக்கார். ஸோ நிறையா பேர் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருஷ காலத்தில் நடந்திருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க நடந்திருக்கும். இல்லையா தாய் கூட கருத்து வேறுபாடெல்லாம் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஒன்று சேர போகிறாங்க. தாயோட கருத்து பார்த்தாலும் சரி, வீடு கட்டுறவங்க இருந்தாலும் சரி, அவங்களாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு சாதகமான சூழ்நிலை அமைய போகுது. ஏன்னா அந்த உங்களுடைய மீன ராசியில் சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவான் நேர்மைக்கு சொந்தக்காரர். ஸோ நம்ம நேர்மையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீனராசினருக்கும் அதிகமான பெருந்தொகை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. சரிங்களா? அதுவும் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கார். பொதுவாக ஜென்ம சனி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? வருமானத்தை கொடுத்துருவார். அதே போல் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். சரிங்களா? உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஜென்ம சனியில் ரொம்ப ஒன்றும் பாதிக்க மாட்டார். வருமானம் கிடைக்கும், திருமண விஷயம், சுப நிகழ்ச்சி நடக்கும், இல்லத்தில் நடக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா உடல் பிரச்சனை இருக்காது. ஸோ இது எதுவுமே நடக்கல சாமி அப்படிங்கிறப்ப தான் உடலில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்கிறேன். இப்போ பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு விதி ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன நேரம் நடக்குது பார்த்துக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சரியான ஒரு மாதம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசிக்கு பண்ண சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு எல்லாமே இருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அருமையான ஒரு மாதம். அதே போல் 2 பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தொடங்கலாம். விவசாயங்கள் செய்யக்கூடிய விவசாய பணியில் ஈடுபடுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுவீங்க, போர்வெல்ஸ் போடுவீங்க, கிணறு வெட்டுவீங்க,
சரிங்களா? விவசாயம் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு சிறந்தாக இந்த மாதம் அமையும். பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட இந்த மார்ச் மாதம் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி 2 மாதம் சேர்ந்து வருது. ஸோ சுப நிகழ்ச்சி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த மீனராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக இந்த பூட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது, இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த மாதம் நடக்கும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா வளையாப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், பிஸ்னஸ் தொடங்குறது. சரிங்களா? அதே போல் பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு சொல்யூஷன் தீர்றது, மாணவழி பிரச்சனை இருந்தால் அதுக்கு சுகமாக தீர்றது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் எப்போவுமே வந்து ஒன்று உழைப்பு சொந்தக்காரவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அது. சரிங்களா? அவங்கள வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட். அதாவது முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் இருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் ஆடக்கூடியது இருக்குது. ஸோ ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனி நல்லதான் செய்வார். சரிங்களா? ஸோ அதை பயப்பட வேண்டாம். ஜென்ம சனியாக இருந்துக்குதே சாமி, 7 சனி ஓடிட்டு சொல்கிறாங்க. போன 2 வருஷம் நீங்கள் விரைச்சல் நிறையா பண்ணியிருப்பீங்க, முதலீடு பண்ணியிருப்பீங்க, அதை பணத்தை வந்து நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த 2 வருஷம் ஜென்ம சனியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திருமணம் சார்ந்த விஷயம் மூலமாகவும், அது சுப நிகழ்ச்சிகள் மூலமாகவும், ஒரு இடம் வாங்குற மூலமாகவும் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறார். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஜென்ம சனி பயப்பட வேண்டாம். அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கால பைரவ வழிபாடு செய்யணும். சரிங்களா? கால பைரவ வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடலில் அந்த சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே போல் மண்ண பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு பழிப்பட்டதாக உறவுகள், அதாவது சித்தப்பா பெரியப்பா அங்கமங்கள் உறவுகள் பிரச்சனை இருந்தாலும் சரி, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா பணம் முடக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த கால பைரவ வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. எந்த செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதால் குழந்தை பாக்கியத்துக்கு குறைவில்லாமல் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கைவில் பலன் வந்து கிடைக்கும். சரிங்களா? 6ல் கேது இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்குங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும். எதிரிகள் வந்து உங்களோட அடிபடிஞ்சு போவாங்க. அதிகமான வெற்றியை கிடைக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்களோ உடல் சார்ந்த பிரச்சனைக்கு, அவங்களுக்குலாம் இந்த நோய் நிகழ்த்திடக்கூடிய காலமாக இந்த காலம் மார்ச் மாதம் அமைய போகுது. சரிங்களா? நம்ம நட்சத்திர பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் போடுவோம். அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். அதே போல் ஒவ்வொருத்தரையும் விதி ஜாதகம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து என்ன நடக்குது தசாபதியும் பார்த்து அதுக்கேற்ற முடிவிடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக அமையும்.